கிச்சன். இன்றைக்கி நம்ம அம்மணி கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னா நண்டு குழம்பு. இப்போ நண்டு குழம்புக்கு தேவையான நண்டு நம்ம வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. 1 கிலோ நண்டு வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். சரியா? இப்போ அடுத்து நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின ஒரு 3 தக்காளி. நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கான மசால் பொருள் என்னென்னா மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 1.5 ஸ்பூன். இது 3 நம்ம மசாலா அரைக்கணும். இது பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கிறணும். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அதோட ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். நண்டு குழம்பு எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு கடுகு எடுத்து போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோன்னா கடுகு நல்லா பொரியட்டும். அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்குறோம். அந்த பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பூண்டெல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது கூட தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். தக்காளியை நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதக்கி விட்டுக்கணும். நல்லா மசியட்டும் தக்காளி. தக்காளி இப்போ நல்லா மசி வந்துருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, கூட்டு மாதிரி வந்துருக்கு. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டை இது கூட சேர்த்து ஒரு வதக்கிடுவோம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சுத்தமாக இந்த நண்டை மட்டும் அதில் போட்டு ஒரு வதக்கிக்குங்க. இப்போ நண்டை ஒரு வதக்கிக்கலாம். நண்டு வதக்கியாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த குழம்பு மிளகாத்தூளை இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம். இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். நண்டு நல்லா வேகட்டும். மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டு
வேக வச்சாச்சு. இப்போ குழம்பு நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு இந்த தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, இந்த மிளகு, சீரகம், சோம்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நண்டு கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நண்டு வெந்தோன்னா கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு பாருங்கள். நண்டெல்லாம் கொஞ்சம் சிவப்பு கலரில் மாறி இருக்குது. இப்போ இந்த மாதிரி நண்டு வெந்ததுக்கு பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், தேங்காய் கூட மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ இந்த மசாலாவை நம்ம குழம்புல சேர்த்துக்கிடுவோம். குழம்புல சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவை கழுவி அதில் ஊற்றிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ மசாலா அதில் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் மிளகு நம்ம கொஞ்சம் தூக்கலாக போடணும். அப்படி போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நண்டு குழம்புல கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும், கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும். நம்ம மிளகு கொஞ்சம் கூட போட்டோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். குழம்பு ஒரு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாலாம் நல்லா சேர்ந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தழையை தூவிட்டு குழம்பு இறக்கிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி. இப்போ சாதத்தோட குழம்பு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சுட சுட சாப்பாடும் சுவையான நண்டு குழம்பு ரெடி. இப்போ இது மழை காலத்துக்கு சாப்பிட்டா நண்டு குழம்பு நல்லாயிருக்கும். சளி, இருமலுக்கெல்லாம் நல்லா கேட்கும். நீங்களும் ஒரு தடவை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.